ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி 3 வருடம் முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு இந்த திமுக ஆட்சிக்கு இந்த 3 வருடத்துல இந்த பகுதிக்கோ இந்த தொகுதிக்கோ அதே போல கோவை மாவட்டத்துக்கோ ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தைரியமா எதுவுமே செய்யாம விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது, அம்மாவோட இருக்கும்போது சரி, அந்த எடப்பாடி முதலமைச்சராக வந்த பின்னாலும் எல்லாருமே இருக்காரு. அதே போல ஜெயராமன் இருக்கு, அப்படியே அதே போல தேமா வேண்டிய பொறுப்பாளர்கள் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு திட்டம், அதே போல இங்க கவுன்சிலர் சேர்மன் எல்லாம் இருக்க முன்னாள் தோணுச்சு, மக்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து என்ன குறைகளை கேட்போம், தேவையான திட்டங்களை கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்திலே இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் தெரியும், 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை அம்மாவுடைய அரசு கொடுத்திருக்கிறது. எடப்பாடி அவர்கள் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இது அவனாசி ரோடு, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், 2014 அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் வச்சு இந்த ரோடு அகலப்படுத்தணும், திருச்சி ரோடு அகலப்படுத்தணும். அதுக்கு பின்னால் எடப்பாடியார் 10 கிலோமீட்டர் பாலம் கொடுத்தார். இன்னைக்கு பாலம் வேலை நடந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை மாவட்டம் அதிகமான பாலங்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா குளங்களும் மேம்பாடு. அதே போல இந்த ஏர்போர்ட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், 20 வருஷமா போராடிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் எடப்பாடியா இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரியே நேரடி கூட்டு வந்து மீட்டிங் போட்டு அந்த மக்களுக்கெல்லாம் அந்த லேண்டை 0 வேல்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அதிகப்படுத்தப்பட்டு அவருடைய சம்மதத்துடன் தேவையான நிதி கொடுத்து இடம் எடுத்து கொடுத்தாச்சு. எந்த திட்டமும் கோயவாடு தெரியல. 3 வருஷமா திமுக ஆட்சி, நம்ம கொண்டு வந்த திட்டம் இதுவரை முடிக்கல. இடம் எடுத்து கொடுக்கப்பட்டு ஏர்போர்ட் விரிவாக்கம் நடந்திருந்தா இன்னைக்கு நிறைய பிளைட் வந்திருக்கும். வெளிநாடுக்கு போகக்கூடிய நிறைய பிளைட், புது பிளைட் போட்டிருப்பாங்க. கார்கோ பிளைட் வந்திருக்கு. கொச்சியில் தான் போயிட்டு இருக்காங்க. கார்கோ பிளைட் வந்தா நிறைய கூட்டு வரும், நிறைய பக்கத்துல கொடுவாங்க, நிறைய பிளைட் டெவலப் ஆகும். வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பிளைட் வந்ததுன்னா ஐடி கம்பெனி நிறைய வரும். இப்படி படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாகும். நிறைய கம்பெனி வந்துருக்கு. இதுக்கு தான் நம்ம அதெல்லாம் பண்ண வேகமா எடப்பாடி நிதி ஒதுக்கி கொடுத்தாரு. அதையும் 3 வருஷம் முடிக்கும். அத்திக்கிழமை திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை, 70 வருஷமா பாராட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் கேட்டு நிதியை பெற்று அந்த திட்டம் துவங்கப்பட்டு எடப்பாடியார் திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 95% பணி முடிச்சிட்டோம். அது முடிக்கல. 3 வருஷம் திமுக 95% நம்ம முடிச்ச பணி முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம். எடப்பாடியார் கேட்டு நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம். 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் 30,000 ரூபாய் பீஸ், 40,000 ரூபாய் பீஸ் வரும். அதே போல எங்க பார்த்தாலும் தாலுகா 2 தாலுகா தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா எல்லா பக்கம் தாலுகா பிரிச்சு மக்களுக்கு தேவையான வசதிகள், தேவையான என்னென்ன சர்டிபிகேட் வேணும், எடப்பாடியார் தான் அடிகள் நாடப்பட்டு அந்த பணி இந்த கிட்டத்தட்ட 40-50% முடிச்சிட்டோம். 3 வருஷம் ஒண்ணு முடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை